ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா நான் சாட்டர்டே எடுத்தது. நான் வந்து போஸ்ட் பண்ணுறக்கு லேட் ஆயிடுச்சு. ஸோ இன்றைக்கி தான் நான் அதை எடிட் பண்ணிகிட்ருக்கேன். ஏன் இதை வந்து நான் இன்றைக்கி போஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா, சில்வர் காயின் வந்து 50 பேருக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் நான் 60 பேருக்கு கொடுத்துருக்கேன். ஸோ நான் யார் யார் அப்படிங்கிறத நான் வந்து போன டைம் மாதிரி நான் வீடியோ போடலை. பட் நான் சாட்டர்டே வரைக்கும் கொடுக்கணுன்னு முடிவு பண்ணி வச்சு தான் போட்டிருந்தேன். அதில் வந்து இன்னும் 10 பேர் வந்து யாருன்னு பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா நம்மளுடைய ரீசெல்லிங் கஸ்டமர் தான், நியூவாக வந்த ரீசெல்லிங் கஸ்டமர். ஸோ போன டைம் 3 பேருக்கு தான் கொடுத்தோம். இந்த டைம் பார்த்திங்கன்னா நான் ஒரு 10 பேருக்குமே எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்கேன். ஸோ ஏன் இவங்களுக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னா, இவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இன்னும் ஒரு சில பேர் என்கிட்ட சொன்ன விஷயம் என்னென்னா, என்கிட்ட ஒரு 10,000க்கு மேலே அவங்க பிஸ்னஸ் பண்ணியிருக்காங்க. அதில் அவங்க வந்து 2500 ருபீஸ் ஏர்ன் பண்ணியிருக்காங்க வீக்லி. ஸோ வந்து மந்த்லி இப்போ 10,000 வந்து ஏர்ன் பண்ணுற அளவுக்கு ஒரு உறுதுணையாக நான் இருந்திருக்கேன் அப்படின்னு நினைக்கும்போது உண்மையாகவே நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேங்க. ஏன்னா ரீசெல்லிங் வரவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே தெரியாமல் தான் வருவாங்க. பேசிக்காக என்ன பண்ணுறதுன்னு கூட தெரியாமல் வருவாங்க. ஆனால் என்னெல்லாம் பண்ணுனா உங்களால் ஏர்ன் பண்ண முடியும்னு சொல்லி என்னால் முடிஞ்ச கைடன்ஸ் நான் அவங்களுக்கு கொடுப்பேன். ஸோ சூப்பராக ரீசெல்லிங் பண்ணிகிட்ருக்காங்க. உங்களுக்கும் ரீசெல்லிங் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் இருக்கும் எங்கள் சைட்லேருந்து. இன்னும் நிறையா பேர் வந்து நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணாமல் பார்க்குறீங்க. கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். நான் அடுத்ததாக திரும்ப சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம பண்ணுறது ஸ்கின் கேர், ஹேர் கேர். அவங்களுடைய ஸ்கின் டைப் தெரியாமல் நீங்கள் ப்ராடக்ட் சேல் பண்ணவே கூடாது. அவங்க ஸ்கின் டைப் என்ன, அவங்களுக்கு ட்ரை ஸ்கின்னா, ஆயிலி ஸ்கின்னா, கம்பைன் ஸ்கின்னான்னு பார்த்து தான் நம்ம சேல் பண்ணணும். ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸ் எதாவது தெரியணும் அப்படின்னா கண்டிப்பாக வாட்ஸ்அப் ஆர் கால் பண்ணுங்கள். கால் அப்படின்னா ஒரு 10 to 5 கால் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கால் பண்ண வேணாம். முடிஞ்ச அளவுக்கு எனக்கு வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜ் இல்லைன்னா மெசேஜ் வந்து டைப் பண்ணி போட்டிங்கனாலும் கண்டிப்பாக நான் ஒரு 1/2 an hourக்குள்ளே ரிப்ளை பண்ணிடுவேன். அடுத்த அப்டேட்ஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.